அபி முரளியை பார்க்குறாங்க. பார்த்தோன்னே பயங்கரமா டென்ஷன் ஆகுறாங்க. அப்படியே ஷர்ட்டை பிடிக்கிறாங்க. பிடிச்சிட்டு "உன்னால தான் இன்னைக்கு என் வாழ்க்கையே மாறி இருக்கு. நீ தான் எல்லாத்துக்குமே காரணம். ராகவ எனக்கு சுத்தமா பிடிக்காது. அவரை கல்யாணம் பண்ணிட்டு வாழற மாதிரி என் வாழ்க்கைய நீ மாத்திட்ட. என்னை கடத்த நீ வந்ததுனால தான் எவ்வளோ பிரச்சனை" அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அபி கோவப்படுறாங்க. "இங்க பாரு அபி, நீ கோவப்படாத. நல்லா புரிஞ்சுக்கோ. நீ தான் எனக்கு எல்லாமே. நீ இல்லைன்னா எனக்கு வாழ்க்கையே இல்லை. வா, இந்த தாலி உனக்கு வேண்டாம். நீ 2 பேரும் சேர்ந்து நம்ம கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா வாழலாம். வந்துரு நீ. அந்த ராகவ் உனக்கு வேண்டாம். அவன் கூட உன்னால சந்தோஷமா வாழ முடியாது. வா" அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாரு முரளி. "அடச்சி, வாய மூடு. நீ இவ்வளோ கெட்டவனா இருப்பேன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. அடச்சி, வாய மூடு" அப்படின்னு சொல்லிட்டு அபி சொல்கிறாங்க. "இங்கே பாரு அபி, நல்லா தெரிஞ்சுக்கங்க. உங்களுக்கு ஒன்று புரியுமா? என்னை எவ்வளோ நாளும் நீங்கள் கெட்டவனா நினச்சிக்கங்க. எனக்கு கவலையே கிடையாது. ஆனால் என் கூட நீங்கள் சேர்ந்து வாழணும். நீங்கள் தான் எனக்கு எல்லாமே" அப்படின்னு சொல்லிட்டு முரளி சொல்கிறாரு. "இதுக்கும் மேலே பேசினா நான் என்ன பண்ணுவேனே உனக்கு தெரியாது" அப்படின்னு சொல்லிட்டு அபி கிளம்புறாங்க. அபி பின்னாடி ஓடி வராரு. "நில்லுங்க நில்லுங்க நில்லுங்க" அப்படின்னு சொல்லிட்டு அபி அங்கேருந்து வந்துடுறாங்க. வீட்டில் வந்தோடனே யோசிச்சு பார்க்குறாங்க. என்ன இப்படி பேசுகிறாரு இந்த முரளி அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்காங்க. அப்போ ராகவ் வீட்டுக்கு வராரு. வந்தோடனே அபி நினைக்கிறாங்க, சரி இதை எல்லாமே சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போகிறாங்க. "உங்ககிட்ட ஒன்று பேசணும்" அப்படின்னு சொல்லிட்டு. "இல்லை, எனக்கு வேலை இருக்குது" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே லேப்டாப் எடுத்துகிட்டு அப்படியே ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காரு. அப்படியே பார்க்குறாரு. "இல்லை, இந்தாங்க இந்த காஃபியாவது குடிங்க" அப்படின்னு சொல்லிட்டு அபி கொடுக்குறாங்க. "எனக்கு எதுவுமே வேண்டாம் சொல்கிறேன்ல" அப்படின்னு சொல்லிட்டு லேப்டாப்பை கோவமாக மூடுறாரு. "இல்லைங்க, உங்ககிட்ட ஒன்று சொல்லணும், அதை கொஞ்சம் கேளுங்களேன்" அப்படின்னு சொல்லிட்டு அபி சொல்கிறாங்க. "இங்கே பாரு, நீ சொல்கிறத கேட்கறதுக்குலாம் எனக்கு நேரம் இல்லை" அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை அட்டன் பண்ணுறாரு. அந்த ஃபோனில் சொல்கிறாங்க, "இங்கே பாருங்கள், நம்ம எடுக்க வேண்டியது கடைசி நேரத்தில் எடுக்க முடியாமல் போயிடுச்சு அந்த ப்ராஜெக்டை" அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டோடனே ராகவுக்கு பயங்கரமாக கோவம் வருது. "என்ன கடைசி நேரத்தில் எடுக்க முடியலையா? அதுக்கு அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து கஷ்டப்பட்டு நான் அனுப்பினேன். வர கோவத்துக்கு என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. என்ன சொல்கிறதே தெரியல" அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறாரு கோவமா. அந்த நேரத்துக்கு அபி சொல்ல வராங்க. "நீ பேசாத போ" அப்படின்னு சொல்லிட்டு எழுந்து போகிறாரு. ஆமாம், இவர்கிட்ட எதுக்கு சொல்லணும் முரளியை பற்றி? நாம் இவர் கூட வாழ போகிறதே ஒரு 8 மாதம் தானே, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அபியும் உள்ளே போகிறாங்க. வீட்டில் பாட்டி, சுந்தரி எல்லாருமே ஹாலில் இருக்காங்க. அப்போ ராகவ் சொல்கிறாரு, "கிடைக்க வேண்டிய ப்ராஜெக்ட் கிடைக்கல" அப்படின்னு சொல்லிட்டு. "ஆமாம் ஆமாம், எல்லாம் வந்த மருமகளுங்களோட ராசி தான் இப்படி நடக்குது" அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரி சொல்கிறாங்க. "ஏன் சுந்தரி இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க?" அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க. "ஆமாம், என் பையனுக்கு அடிப்பட்டது, இப்போ அடுத்தது இது கிடைக்கல, எல்லாமே கெடுதலாக தான் நடந்துகிட்டு இருக்கு. ஒரு மருமகளுக்கு 2 மருமக வந்திருக்கா ஒரே வீட்டிலேருந்து. எல்லாம் ராசி சரி கிடையாது. என் பையன் உயிர் எப்போ என்னன்னு எதுவுமே தெரியல. ஐயோ கடவுளே" அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே 2 பேருமே உள்ளே போகிறாங்க. அனு பயங்கரமாக ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்படியே யோசிச்சு பார்க்குறாங்க. என் பையனை இவள் கொல்லாமல் விடமாட்டா, இவளால் தான் என் பையனுக்கு ஏதாவது ஆக போகுது அப்படின்னு சுந்தரி சொல்கிறதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ அங்கேருந்து அவங்க ஹஸ்பண்ட் வராரு, ஆகாஷ் வந்து நிற்கிறாரு. "என்ன, எதுக்காக நீங்கள் ரொம்ப ஹர்ட் ஆகிருப்பீங்க எனக்கு தெரியும் அனு" அப்படின்னு சொல்கிறாரு. "யார், நானா? நீங்கள் பேசாதீங்க தயவு செய்து. உங்கள் அம்மா சொல்கிறாங்கன்னா அதில் ஒரு அர்த்தம் இருக்கும். நீங்கள் என் கழுத்தில் தாலி கட்டினது தப்பு தான். ஆனால் ஏதாவது நடந்தால் நான் என்ன பண்ண முடியும்? இங்கே பாருங்கள், நல்லா புரிஞ்சுக்கோங்க. எல்லாத்துக்குமே காரணமே நான் தான். இனிமேல் நீங்களும் நானும் சேர்ந்து வாழ வேண்டாம். தயவு செய்து நம்ம 2 பேரும் பிரிஞ்சுடுவோம்" அப்படின்னு சொல்கிறாங்க. "என்ன நீங்கள் அனு இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க? தயவு செய்து இப்படி இன்னொரு வாட்டி பேசாதீங்க" அப்படின்னு சொல்கிறாரு அவங்க வீட்டுக்காரு. அப்படியே ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. "எல்லாத்துக்குமே காரணமே நாங்கள் தானே. உங்கள் அம்மா எங்களை தானே திட்டுறாங்க" அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க ஏதோ தெரியாமல் பேசுகிறாங்க. நீங்களும் புரிஞ்சுக்காமல் பேசினா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாதிரி யோசிக்கிறாரு. "இல்லை, என்னோட கோவத்துக்கு அளவே இல்லை. நாம் பிரிஞ்சிடலாம்" அப்படின்னு சொல்லிட்டு அனு தொடர்ந்து அதையே சொல்கிறாங்க. அடுத்த நாள் அபி, அனு எல்லாருமே வீட்டில் இருக்காங்க. அப்போ ஆகாஷ் போயிட்டு சமைக்கிறாரு. அதை பார்த்து பாட்டி எல்லாருமே பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க. ஆனால் அவருக்கு கோவம் மட்டும் வருது அபியை பார்த்து.